அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் நன்மைகள் நிறைந்த இந்த புனிதமிக்க ரமலானில் அதிக நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மூலமாக ஒரு மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு நன்மைகளை இறைவன் வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நன்மைகளை நாம் இரண்டு விதமாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். இந்த ரம்லான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் என்பது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள். நாம் ஐவேளை தொழுகையை தொழுகுவது, திருக்குரானை ஓதுவது, இறைவனுக்காக நோன்பு வைப்பது, ரம்லானுடைய இறுதி நாட்கள் வந்துவிட்டால் அந்த நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ருகள் செய்வது என்று பல்வேறு நற்காரியங்களை இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டும் என்று இந்த ரம்லான் ஒரு வகையான நன்மைகளை நமக்கு சொல்லுகின்றது. இன்னொரு வகையான நன்மைகளை இறைவன் நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு வகையான நன்மைகள் என்ன? பிறருடைய நலனின் மீது நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதவர்கள் ரமலான் அல்லாத மாதங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்குவார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் இன்னும் அதிகமாக பிறரை அரவணைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாம் ரமலான் மாதத்தில் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நோன்புகளை வைப்போம். அந்த நோன்புகளில் சில குறைபாடுகள் வந்துவிட்டால் அந்த குறைபாடுகளை சரி செய்வதற்காக இறைவன் ஃபித்ரா என்ற ஒரு கட்டாய தர்மத்தை நமக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த ஃபித்ரா எதுக்காக நாம் வழங்கக்கூடியவராக இருக்கிறோம்? பிறரை அரவணைக்க வேண்டும், பிறருக்கு சிரமப்படக்கூடிய நபர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இறைவன் நமக்கு பதிவு செய்யலாம். ஒரு நன்மை இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த நற்காரியங்கள். இன்னொரு நன்மை, பிறரை அரவணைப்பதன் மூலமாக இறைவன் நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதுதான் இந்த ரமலான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை. ஆனால் பிறரை அரவணைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அதிகம் கவனங்களை எடுக்கக்கூடியவராக இருக்கிறோம்? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார், நம்முடைய உறவினர்கள் இருப்பார்கள், நம்முடைய சகோதரர்கள் இருப்பார்கள். அவருடைய நலனின் மீது அக்கறை இல்லாமல் சுயநலம் கொண்டவராக நாம் இருப்போம். பொது நலத்தின் மீது அக்கறை இல்லாமல் அலட்சியம் உடையவராக நாம் இருப்போம். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நம்மளை அழைத்து நம்மிடத்தில் விசாரிக்கும் பொழுது இறைவன் அந்த மனிதத்தில் கேட்பார், யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நான் உலகத்திலே வாழும் பொழுது மறைத்து, நான் ஒரு நோயாளியாக இருந்தேன், உடல் குன்றியவராக இருந்தேன், பலவீனம் உடையவனாக இருந்தேன், என்னை ஏன் நீ நலம் விசாரிக்க வரவில்லை என்று இறைவன் அந்த மனிதனை பார்த்து கேட்பான். அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், யா ரப்பி, என்னுடைய இறைவா, கைஃப அஊதுக, நான் எவ்வாறு உன்னை நலம் விசாரிக்க முடியும்? வ அன்த ரப்புல் ஆலமீன், நீதான் உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறாயே. நாம் ஒரு காரியங்களை செய்யவில்லை என்றால் அந்த காரியங்கள் செய்யாமல் இருப்பதற்காக பல்வேறு காரணங்களை சொல்லுவோம், சாக்கு போக்குகளை சொல்லுவோம். இதே பார்முலாவை இறைவனிடத்தில் சொல்வான், அன்த ரப்புல் ஆலமீன், நீ தான் உலகத்துக்கு அதிபதி, என்னை படைத்தாய், எனக்கு நோயை வழங்கினாய், எனக்கு நிவாரணத்தை வழங்கக்கூடியவனாய் இருப்பாய், நான் எவ்வாறு உன்னை நலம் விசாரிக்க முடியும்? அப்பொழுது இறைவன் சொல்லுவான், நான் இல்ல,
நீ உலகத்திலே வாழும் பொழுது இந்த மனிதன் நோயாளியாக இருந்தான், உடல் குன்றியவனாக இருந்தான். அந்த நாளில் அவனை நீ நலம் விசாரித்திருந்தால் அதனுடைய கூலியை இப்பொழுது நீ பெற்றிருக்கலாம். உலகத்திலே வாழும் பொழுது பிறருடைய நலனின் மீது அக்கறை இல்லாமல் இருந்தாய். நீ சுயநலம் உடையவனாக பொது நலத்தின் மீது அக்கறை இல்லாமல் இருந்தாய். அதனால் இந்த நாளில் உன்னுடைய நலனின் மீது நான் அக்கறை கொள்ள மாட்டேன். இரண்டாவதாக ஒரு மனிதனை இறைவன் அழைப்பான். அந்த மனிதனை பார்த்து இறைவன் கேட்பான், நான் பசித்தவனாக இருந்தேன், நான் தாகித்தவனாக இருந்தேன், தண்ணீர் தேவை உடையவனாக இருந்தேன். என்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக நான் உன்னிடத்துல வந்து கையேந்தினேன். நான் தண்ணீர் தேவை உடையவனாக இருந்தேன். என்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக உன்னிடத்தில் தண்ணீரை கேட்டேன். எனக்கு ஏன் நீ தண்ணீரை வழங்கவில்லை, எனக்கு ஏன் நீ உணவை வழங்கவில்லை என்று அந்த மனிதனை பார்த்து இறைவன் கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், அந்த ரப்புல் ஆலமீன், நீ தான் உலகத்துக்கே அதிபதியே. நான் எவ்வாறு உனக்கு உணவை வழங்க முடியும், நான் எவ்வாறு உனக்கு தண்ணீரை வழங்க முடியும்? நீ தான் உலகத்துக்கே அதிபதியாக இருக்கிறாய். எனக்கு உணவு தேவைப்பட்டால் நான் உன்னிடத்திலே கையேந்துகின்றேன், எனக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் நான் உன்னிடத்திலே தண்ணீரை கேட்கின்றேன். நான் எவ்வாறு உனக்கு வழங்க முடியும் என்று இந்த மனிதன் சொல்லுவான். அப்பொழுது இறைவன் அவனை பார்த்து சொல்வான், நான் இல்லை. உலகத்திலே வாழும் பொழுது இந்த மனிதர் தேவை உடையவராக இருந்தார். அவருக்கு தேவை இருந்தது, தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக உன்னிடத்திலே அவன் கையேந்தினான். அவனுக்கு நீ உதவி செய்யவில்லை, அவனை அரவணைக்கவில்லை, அவனுடைய நலனின் மீது அக்கறை கொள்ளவில்லை. நீ உலகத்திலே வாழும் பொழுது சுயநலம் உடையவனாக நீ வாழ்ந்தாய். பொது நலத்தின் மீது அக்கறை இல்லாமல் நீ வாழ்ந்த காரணத்தினால் இந்த நாளில் உன்னை நான் அப்படியே விட்டு விட்டேன், நீ நரகத்துக்கு போ என்று இறைவன் அவனை தூக்கி நரகத்திலே போட்டு விடுவான். பிறருடைய நலனின் மீது அக்கறை உடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் எல்லா மனிதர்களையும் விசாரித்து முடித்த பிறகு சில நபர்களை சுவனத்திற்கும் சில நபர்களை நரகத்துக்கும் இறைவன் தூக்கி போடுவான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனில் முஜ்ரிமீன், குற்றவாளிகள் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேள்வி விலை கேட்பார்கள். சொர்க்கம் மேல் தளத்தில் இருக்கும், நரகம் கீழ்த்தளத்தில் இருக்கும். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் நரகத்தில் உள்ள குற்றவாளிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் சக்கர், இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு நீ வரக்கூடிய காரணம் என்ன? உலகத்திலே வாழும் பொழுது விதவிதமான ஆடைகளை அணிந்தாய், தோற்றங்களில் நீ அழகுடையவனாக இருந்தாய், நீ தோற்றத்தின் நல்லவனை போன்று நீ தோற்றம் அளித்தாய், நீ ஏன் நரகத்துக்கு வந்தாய்? நீ நரகத்துக்கு வரக்கூடிய காரணம் என்ன? அந்த மனிதன் சொல்லுவான், உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை, தொழுகை நான் சரியான முறையில் தொழுகவில்லை. மிஸ்கின், நான் உலகத்திலே வாழும் பொழுது பிறரை இறைவன் அரவணைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருந்தான், அவரை நான் அரவணைக்காமல் நான் விட்டு விட்டேன். ஏழைகளுக்கு உணவு வழங்கவில்லை, இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் செய்யவில்லை, பிறருக்கு செய்யக்கூடிய கடமைகளும் நான் செய்யவில்லை. அந்த சுவனவாசிகள் கேட்பார்கள், சரி வேற என்னதான் நீ செய்தாய்? இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், வணக்க வழிபாடுகள், தொழுகைகள், நோன்புகள், திக்ருகளை செய்யாமல் அலட்சியமாக இருந்தாய். பிறரை அரவணைக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருந்தான். ஏழைகளுக்கு உணவளிக்காமல் ஏழைகளை புறக்கணிக்கக்கூடியவனாக இருந்த, வேற என்ன செய்தாய்? உலகத்திலே வாழும் பொழுது தேவையற்ற வீணான காரியங்களில் நான் ஈடுபட்டு இருந்தேன். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பேச்சுகள், அப்படி தேவையற்ற காரியங்களில் வீணான காரியங்களில் நான் மூழ்கி இருந்த காரணத்தினால் இறைவன் என்னை தூக்கி நரகத்திலே போட்டு விட்டான் என்று அந்த மனிதன் அந்த மறுமை நாளில் நரகத்தில் இருக்கக்கூடியவன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து சொல்வார். பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம். நரகத்துக்கு செல்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதுல ஒரு காரணமாக நீங்கள் பிறரை அரவணைக்கவில்லை என்றால், பிறரை பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவராய் இருப்பீர்கள் என்று இறைவன் சொல்லக்கூடிய ஒரு பதில். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள், அத்தீனுன் நஸிஹா, மார்க்கம் என்பது பிறநலம் நாடுதல்.
இந்த மார்க்கத்தை யார் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் யார் முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ, அவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது பிறருடைய நலனின் மீது அக்கறை கொள்ள வேண்டும், பிறருடைய நலனை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். உடனே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், கால லிமன் யார சொல்லல, யாருக்கு நம் நலனை நாட வேண்டும்? அதுல அல்லாஹ்வின் தூதர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லும் பொழுது இறுதியாக சொல்கிறார், முஸ்லிமத்தும் முஸ்லிம் சமுதாயம் இருக்குமே, மக்கள் இருப்பார், அவர்களுக்கும் நலனை நாடுகள், ஆமத்தியும் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீங்கள் நலனை நாடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்கிறார். பொதுமக்களுக்கு, ஏனைய நபர்களுக்கு பிறருடைய நலனின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அந்த அடிப்படையில தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக மார்க்க பணிகளும் சமுதாய பணிகளும் நாம் செய்கின்றோம். பெண்களுக்காக பெண்கள் மதரசாக்கள், மக்தபு மதரசாக்கள், பெண்கள் பயான்கள், ஆண்கள் பயான்கள், இதே போன்ற பல்வேறு மார்க்க பணிகளையும் அவர்களுக்கு நாம் செய்கிறோம். அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல ஒரு சமுதாய பணிகள், ஒரு மனிதன் உயிருக்கு போராடுவார், அவருக்கு ரத்தம் தேவைப்படும், அவருக்கு ரத்தம் தேவைப்படும் பொழுது அதை வழங்கிவிட்டால் அவருடைய உயிர்கள் காப்பாற்றப்படும் என்ற நிலையில் வரும் பொழுது இரத்த தானத்தை நாம் வழங்கக்கூடியவராக இருக்கிறோம். எப்படி மார்க்க பணிகளும் சமுதாய பணிகளும் நாம் சேர்த்து செய்கின்றோமோ அதில் ஒன்றாக ஒரு சில சேவை நிறுவனங்களையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம் நடத்துகின்றோம். இஸ்லாத்தை நோக்கி ஆண்களும் பெண்களும் வருவார்கள். வரக்கூடிய நபர்கள் முழுமையாக அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஓரளவு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட நபர்கள் இந்த மார்க்கத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும், திருக்குரானை ஓத வேண்டும், ஐவேளை தொழுகையை தொழுக வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் நம்ம நாடி வரும் பொழுது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக 2 தாவா சென்றுகளை வைத்து நடத்துகிறோம். அதில் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஐவேளை தொழுகையை சரியான முறையில் தொழக்கூடியவராக, அவர்கள் திருக்குரானை கற்றுக்கொள்ளக்கூடியவராக, பிறருக்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது. எத்தனை நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், தாவா சென்டரில் படித்தவர்கள், தாயிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள், அவர்கள் இமாமாவளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள், அவர் நின்று தொழுவிக்கும் பொழுது பிறருக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அதிலிருந்து அவருக்கு நன்மை கிடைக்கக்கூடியதா இருக்கும். அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்யக்கூடியவர், படிப்பதற்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிலிருந்து ஒரு நன்மைகளை வழங்கி கொண்டே இருக்கிறார். அதே போல சிறார்கள் இருப்பார்கள். சிறு பிள்ளைகளுடைய பார்வை, நம்முடைய பார்வையில் சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆளுக்கு ஒரு மூலையில ஒரு செல்போனை வைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொம்மை படத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படியே அது நாளடைவில் வரும்பொழுதுதான் இளைஞருடைய பார்வையில் அது அப்படியே வழி தவறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிறது. அந்த சிறுவர்களை திருக்குரானோடு தொடர்புடையவராக ஆக்க வேண்டும் என்பதற்காக அத்தக்குவா ஹிஃபுல் மதரசா, ஒரு சிறிய மாணவர்களுக்கு, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஹிஃபுல் மதரசாக்களை நாம் நடத்துகின்றோம். அதிலே படிக்கும் பொழுது அவர்கள் திருக்குரானை 2 வருடங்களில் அல்லது 3 வருடங்களில் அவர்கள் மனனம் செய்து விடுவார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு தேவையான உலக கல்வி, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் திருக்குரானை படிக்கக்கூடியவனாக இருந்தால், மனனம் செய்யக்கூடியவனாக இருந்தால், அந்த 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அவனுக்கு தேவையான அந்த உலக கல்வியும் நான் ரெடி பண்ணி தருகிறேன். அவன் படித்து விட்டு வெளியே எத்தனை இடங்களில் இமாம தொழுகை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவனாக இருக்கிறான், சில இடங்களில் மக்தப் மதரசாக்களை அந்த மாணவர்களே நடத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். அந்த திருக்குரானோடு தொடர்புடையவராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இறைவன் நன்மைகளை வழங்குவார். அவர்களுக்கு திருக்குரானை தொடர்புடைய ஏற்படுத்தி தந்த அனைத்து நபர்களுக்கும் இறைவன் அதிலிருந்து ஒரு நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறார். அதே போல தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட சிறார்கள், முதியோர்களாக இருக்கக்கூடிய சில நபர்கள் முதியோர் இல்லத்திற்கும் சென்று நீங்க போய் பார்த்திருக்கலாம். அந்த முதியோர்களாக இருக்கக்கூடியவர்கள் வயதான காலகட்டத்தில் தன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்றால் மாற்றார்கள் நடத்தக்கூடிய முதியோர் இல்லத்தில் சேருவார்கள். அது தவறு இல்லை. அவருக்கு தேவையான உணவு, உடைகள், அவருக்கு தேவையான இருப்பிடங்கள் கிடைத்துவிடும். ஆனால் அவருக்கு மார்க்கம் கிடைக்காது. வயதான காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? திக்ருகள் எண்ணிக்கொண்டு, திருக்குரானை ஓதிக்கொண்டு, நோன்பு வைத்துக் கொண்டு, தொழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்,
நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது ஏகத்துவத்தோடு வாழ்வீர்கள். ஆனா அந்த மரண தருவாய் இருக்குல்ல, நீங்க மரணிக்கிறீர்களே, அதுவும் ஏகத்துவத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஏகத்துவம் இல்லாமல் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்களை அரவணைத்து அவர்கள் இந்த ஏகத்துவத்தோடு அவர்களை அந்த வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்பதற்காக இந்த முதியோர் இல்லங்கள், அதுல இருக்கக்கூடிய முதியோர்கள்லாம் சொல்லுவார்கள், எப்படிப்பட்ட, அதாவது எனக்கு இறுதி கட்டம் என்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியல, ஆனால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நீங்க முதியோர் இல்லத்தை வைத்து நடத்துகின்றீர்கள், இதுல எனக்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு என்ன கிடைத்திருக்கு என்றால் எல்லா நேரங்களிலும் திருக்குறான் ஓதக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. எனக்கு வேற வேலை இல்லை, உணவு இருக்கு, இடம் இருக்கு, இருப்பிடம் இருக்கிறது, நான் ஐவேளை தொழுகைகளை தொழுகின்றேன், திருக்குறானை எப்போதும் நான் தொடர்புடையவராக இருக்கிறேன். அந்த மரண தருவாயில் அவருக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், லா யர்ஹமுக்கல்லாஹ மல்லா யர்ஹமுன் நாஸ, யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மறுமையில் இரக்கம் காட்டலாம். அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. மறுமையினால இறைவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. அதனாலதான் இந்த முதியோர்களை அரவணைக்கும். அதே போல தன்னுடைய பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறார்கள், இவர்களை அரவணைத்து இவர்களுக்கு தனியாக 2 சிறுவர் இல்லங்கள், சுவாமி மலையில் ஒன்று இருக்கிறது, இளையாங்குடியில் ஒன்று இருக்கிறது. இதுல பல்வேறு நபர்கள் அந்த சிறுவர் இல்லத்தை பார்வையெல்லாம் விட்டிருக்கார்கள். அந்த சிறுவர்கள் உள்ள மாணவர்களை அரவணைக்கவில்லை என்றால் அந்த சிறார்கள் தவறு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். அந்த நிலையில் வந்துவிடக்கூடாது. சிறுவர்கள் அந்த மார்க்கத்தோடு தொடர்புடையவராக உலக கல்வி, மார்க்க கல்வி வேண்டும் என்பதற்காக அவர்களை அரவணைத்து அந்த மாணவர்களுக்காக வேண்டி அனைத்தையும் நாம் செலவு செய்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் யாரெல்லாம் அனாதைகளை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவரும் நானும் சுவனத்தில் இருப்போம். அல்லாஹ்வின் தூதவர்கள் நடுவிரல் ஆள்காட்டி விரலை உயர்த்தி இந்த 2 விரல்களும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள். இப்படி சேவை நிறுவனங்கள் நாம் நடத்தக்கூடிய காரணம் அவருடைய நலனின் மீது அக்கறை இருந்து. நமக்கு பொருளாதாரம் எல்லாம் கிடையாது, இதுக்குன்னு தனித்தனியாக நிரந்தர வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு நமக்கு கிடையாது. இந்த ரம்லான் மாதத்தில் நீங்கள் வழங்கக்கூடிய அந்த ஜக்காத்து நிதிகள், நன்கொடைகள், இதை வைத்துதான் ஏனைய மாதங்களில் அவர்களுக்கு நாம் செலவுகளை நாம் செய்யக்கூடியவராக இருக்கிறோம். சென்ற வருடம் கூட நாம் இந்த அறிவிப்பை செய்யும் பொழுது நம்முடைய கிளையின் சார்பாக பெரும்பாலான ஒத்துழைப்பு இந்த பெண்கள் சைடும் சரி, ஆண்கள் சைடும் சரி, உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் தந்திருந்தீர்கள். நீங்கள் பிறரிடத்துல சொல்லி அதை நீங்க வாங்கியும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. உங்களால் முடிந்த உதவிகள், அல்லாஹ் தஆலா சொல்லினானே, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், இரையச்சமுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கும். இன்றைய தினம் இல்லை என்றாலும் நாளை மறுநாள் அல்லது இன்னொரு 5 நாள்களுக்கு பிறகு அல்லது பிறை 15க்கு பிறகு எங்களுடைய பங்களிப்பு இந்த சேவை நிறுவனத்துக்கு இருக்கட்டும், தலைமையின் சார்பாக நடத்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு இருக்கட்டும் என்று நீங்கள் எண்ணக்கூடியவர்கள், அல்லது உங்கள்கிட்ட இல்லை என்றால் அல்லது பிறரிடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்வது. பரிந்துரை என்பது அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அவர்கள்ட்ட நீங்க சொல்லி அவர்கள் செய்யக்கூடியவராக இருந்தால் அதோட ஒரு பங்கு நன்மை இறைவன் உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கும். பிறரிடத்தில் நீங்க அதை எத்தி வையுங்கள். இதே போன்ற சேவை நிறுவனம் நடத்துகிறார்கள். ஒரு மாணவனை நம்ம வாழ வைத்தோம் என்றால் எல்லா மாணவர்களையும் வாழ வைத்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்மளோட ஒரு பங்களிப்பு ஏதாவது நாம் செய்யலாம் என்று எண்ணி பெரும்பாலான நபர்கள் உங்களால் முடிந்த அந்த ஒத்துழைப்பு தாங்க. அதே போல நம்முடைய கிளையின் சார்பாக மக்தப் மதரசா நாம் நடத்துகிறோம். மாணவ மாணவிகளுக்காக ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சிறு தன்மையிலே அந்த தர்மம் செய்யக்கூடிய தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு உண்டியெல்லாம் நம்ம கொடுத்தோம். அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். இந்த வயதிலிருந்து அவர்கள் தர்ம சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும், ஒரு நல்ல அமல்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரம் எப்ப கிடைத்தாலும் உங்களுடைய கிளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு தெரிந்த அவரிடத்தில் கொடுத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அதை வாங்கி வைத்திருப்பார்கள். நம்ம வரக்கூடிய நாட்களில் அந்த பொருளாதாரத்தை வாங்கி நாம் பில் போட்டு ஒப்படைத்து விடும் என்று கூறி என்ற உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.